வர்த்தகம் பயிற்சியாளராக நான் பணியாற்றிய அனைத்து வர்த்தகர்களுக்கும் இந்த புத்தகம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த தனித்துவமான வழியில் நம்பிக்கையுடனும் ஒழுக்கத்துடனும் நிலையான மனநிலையிலிருந்தும் வர்த்தகம் செய்ய தேர்ந்தெடுப்பவர்களுக்கு இந்த புத்தகம் வழங்கும் நுண்ணறிவு மற்றும் வழிகாட்டுதலின் ஒரு பகுதியாகும். அந்நிய செய்தி பங்குகளில் உள்ள பெரிய காளை சந்தைக்கு வழிவகுத்துள்ளது. பல யோசனைகள் ஏராளமாக உள்ளன. சில நல்லவை, சில இல்லை, சில அசல், சில முந்தைய படைப்புகளின் மறு தொகுப்பு. இருப்பினும் எப்போதாவது ஒரு எழுத்தாளர் அவரை அல்லது அவளை உண்மையில் தொகுப்பிலிருந்து வேறுபடுத்தும் சிறப்பு வாய்ந்த ஒன்றை கொண்டு வருகிறார். அத்தகைய எழுத்தாளர்களில் ஒருவர் மார்க் டக்ளஸ். மார்க் டக்ளஸ் ட்ரேடிங் இன் தி ஜோனில் பல வருட சிந்தனை மற்றும் ஆராய்ச்சியின் குவிப்பு வாழ்நாளின் வேலை மற்றும் வர்த்தகத்தை ஒரு தொழிலாக கருதுபவர்களுக்கு அவர் ஒரு ரத்தினத்தை உருவாக்கியுள்ளார். மண்டலத்தில் வர்த்தகம் செய்வது என்பது வர்த்தகத்தின் சவாலை நாம் எதிர்கொள்ளும் சவால்களை ஆழமாக பார்ப்பதாகும். புதியவர்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான வழியை கண்டுபிடிப்பதே ஒரே சவாலாக தோன்றுகிறது. உதவிக்குறிப்புகள், தரகர்களின் ஆலோசனை மற்றும் கொள்முதல் அல்லது விற்பனையை நியாயப்படுத்துவதற்கான பிற வழிகள் தொடர்ந்து செயல்படவில்லை என்பதை கண்டுபிடித்தார். அதன் பிறகு வர்த்தகம் எளிதாக இருக்க வேண்டும், இல்லையா? நீங்கள் செய்ய வேண்டியது விதிகளை பின்பற்றுவது மட்டுமே. பணம் உங்கள் மடியில் விழும். இந்த கட்டத்தில் இதற்கு முன்பு இல்லை என்றால் புதியவர்கள் வர்த்தகம் அவர்கள் எதிர்கொள்ளும் மிகவும் வெறுப்பூட்டும் அனுபவங்களில் ஒன்றாக மாறும் என்பதை கண்டுபிடிக்கின்றனர். இந்த அனுபவம் 95% எதிர்கால வர்த்தகர்கள் வர்த்தகத்தின் முதல் ஆண்டுக்குள் தங்கள் பணத்தை இழக்கிறார்கள் என்ற புள்ளி விவரத்திற்கு வழிவகுக்கிறது. பண்டிதர்கள் எப்போதும் சுட்டிக்காட்டுகின்றனர். எனவே மற்ற தொழில்களில் மிகவும் வெற்றிகரமாக இருக்கும் மக்கள் வணிகர்களாக ஏன் மோசமாக தோல்வியடைகிறார்கள்? வெற்றிகரமான வர்த்தகர்கள் பிறந்து உருவாக்கப்படவில்லையா? மார்க் டக்ளஸ் இல்லை என்று கூறுகிறார். தனிநபர் வணிகரின் மனநிலையை பெறுவது அவசியம் என்று அவர் கூறுகிறார். இது எளிதானதாக தெரிகிறது, ஆனால் உண்மை என்னவென்றால் உலகத்தை பற்றி சிந்திக்க நம் வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு கற்பிக்கும் விதத்துடன் ஒப்பிடும்போது இந்த மனநிலை மிகவும் அந்நியமானது. நாம் வளரும்போது கற்றுக்கொண்ட திறன்களை பயன்படுத்தி நம்மில் பெரும்பாலோர் வாழ்க்கையை எவ்வாறு அனுபவிக்கிறோம் என்பதை கருத்தில் கொள்ளும்போது அந்த 95% தோல்வி விகிதம் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. எவ்வாறாயினும் வர்த்தகத்தை பொறுத்தவரை பள்ளியில் அதிக மதிப்பெண்களை பெறுவதற்கும் எங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கும் மற்றவர்களுடன் உறவுகளை உருவாக்குவதற்கும் நாம் கற்றுக்கொள்ளும் திறன்கள், வாழ்க்கை முழுவதும் நம்மை அழைத்துச் செல்ல வேண்டிய திறன்கள், வர்த்தகத்திற்கு பொருத்தமற்றவை என்று மாறிவிடும். வர்த்தகர்கள் நிகழ்தகவுகளின் அடிப்படையில் சிந்திக்கவும் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் அடைய நாம் பெற்றுள்ள அனைத்து திறன்களையும் விட்டு கொடுக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ட்ரேடிங் இன் தி ஜோன் என்ற புத்தகத்தில் மார்க் டக்ளஸ் எப்படி என்பதை நமக்கு கற்பிக்கிறார். அவர் மிகவும் மதிப்புமிக்க ஒரு புத்தகத்தை ஒன்றாக இணைத்துள்ளார். ஒரு வர்த்தகராக அவரது சொந்த அனுபவங்கள், சிகாகோவில் ஒரு வர்த்தக பயிற்சியாளர், எழுத்தாளர் மற்றும் அவரது வர்த்தக உளவியல் துறையில் விரிவுரையாளர் ஆகியவை அவரது ஆதாரங்களாகும். எனது ஆலோசனையோ, மண்டலத்தில் டக்ளஸின் வர்த்தகத்தை அனுபவித்து மகிழுங்கள். அவ்வாறு செய்யும்